நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. நந்தினி, எனக்கு ஒரு உதவி செய்யணும், செய்வியா? நிச்சயமா. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு ஒரு மக வேணுமா. மகளா? ஆமா, நீயே எனக்கு மகளா வரணும். என்னோட இந்த திரண்ட சொத்துக்கெல்லாம் நீதாமா வாரிசு. உன்னை என் மகளா அடாப்ட் பண்ணிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். நீ சம்மதிப்பியா? அப்பா அப்பா. நந்தினி, இனிமே நீ அழவே கூடாதுமா. ஆடிட்டரையும் லாயரையும் வரவழைச்சு சட்டப்பூர்வமா உன்னை என்னோட மகளா அடாப்ட் பண்ணிக்க போறேம்மா. இனிமே இந்த கம்பெனி நிர்வாகம் என்ன எல்லாத்தையுமே நீதாமா பாத்துக்கணும். உன் லட்சியத்துல நீ கண்டிப்பா ஜெயிக்கணும்மா. ஆமாம்மா, நீங்க வந்த நேரம் நல்ல நேரம்மா. ஐயா முகத்தில் இன்னைக்குத்தாம்மா நான் சந்தோஷத்தையே பார்க்குறேன். இந்த சந்தோஷம் ஐயாவுக்கு என்னைக்கு நிறைஞ்சிருக்கணும்மா, நிறைஞ்சிருக்கணும். யாரோ ஒருத்தர் விரிச்ச சதி வேலையில நான் மாட்டிக்கிட்டேன். என்ன நம்புங்க வசந்த், என்ன நம்புங்க. நம்பினதெல்லாம் போதும். உன் மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. என் மனசுல இருந்து என்னைக்கோ ஒன்று தூக்கி எறிஞ்சிட்டேன். We for victory. We for வெற்றி. நீயும் உன் பிள்ளையும் எனக்கு செஞ்ச கொடுமைகளை எதிர்த்து நான் ஒரு தர்ம யுத்தம் ஆரம்பிக்க போறேன். இனிமே இந்த கம்பெனி நிர்வாகம் என்ன எல்லாத்தையுமே நீதாமா பாத்துக்கணும். உன் லட்சியத்துல நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். என்ன ஒருனா காரே பார்க்காத மாதிரி பார்க்குற? நீ பிறந்ததுல இருந்தே வளர்ந்தது கார்ல தானம்மா. காரே பார்க்காத மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதுக்கு இல்லைங்க, இவ்வளவு அழகான கார் எங்க வீட்டு போர்ட்டிகோல நின்னா இன்னும் அழகா இருக்கும். இங்க மாட்டுக்கொட்டாய் முன்னாடி நிக்க வச்சிருக்கோமேனு பாக்குறேன். அதுக்கு என்ன, இப்பதானே மெக்கானிக் ஷெட் வாங்கியிருக்கோம். கூடி சீக்கிரம் புது வீடு வாங்கிடலாம். ஓகே? ஆமா, நீங்க ஒவ்வொரு காரா ரிப்பேர் பண்ணி என்னைக்கு பங்களா வாங்குறது? பிரேம், நீங்க இப்போ ஓகேன்னு சொல்லுங்க. எங்க அண்ணா கிட்ட சொல்லி உடனே நமக்கு பங்களா வாங்கி தர சொல்லிடுறேன். வேண்டாம் ஒருனா, இந்த காரை வாங்கண்டே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சொந்த உழைப்புல முன்னேறி தான் இதெல்லாம் வாங்கணும். அதுல தான் உண்மையான சந்தோஷமும் இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்க. இங்க பாருங்க, நீங்க இன்னும் மிடில் கிளாஸ் ரேஞ்சிலே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க கோடீஸ்வரியோட மாப்பிள்ள. இருக்கிற சொத்துக்கெல்லாம் நானும் எங்க அண்ணன் தானே வாரிசு. இதை அனுபவிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சரி சரி சரி, உன்கிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாதுமா. நான் உள்ள போய் எங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துடுறேன். அப்பா காரை பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். நாம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோம், காருக்கு பூஜை பண்றோம். ஓகே? வெயிட் பண்ணு. அப்பா, உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லப்பா. சாரிப்பா, உடனே வந்துடலான் தான் நான் போனேன். அங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் என்ன, சொந்தம் பந்தம் 4 பேர் வர இடத்துல உடனே வர முடியுமா? நீ அங்கேயே இருந்துட்டு நாளைக்கு கூட வந்திருக்கலாம். நம்ம ஜெயந்தி எப்படிப்பா இருக்கா? அப்பா, அவன் நம்ம வீட்டில் இருந்ததை விட அங்கே சந்தோஷமாகவே இருக்கா. அத்தை நம்ம ஜெயந்தி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. அப்படியாப்பா? ஆமாப்பா. அருணா நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்காளா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஆனால் ஜெயந்தி அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்பா. உங்களை ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னான். 18 வருஷமா நொடிக்கு நொடி அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. இப்போ கண்ணு மூடினா கூட அவள் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி தான்ப்பா இருக்கு. சரிப்பா, நீங்கள் தான் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சுப்பா.
ஆமாம் அருணா எங்கே காணோம்? அவங்க வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டியா? இல்லைப்பா, அவ வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கா. அப்பா நீங்கள் கொஞ்சம் வாங்களேன். எதுக்குப்பா? நான் எதுக்கு வரணும்? இல்லைப்பா, நான் சொல்கிறேன், என் கூட வெளில வாங்க. வாங்க. அப்பா, இந்த காரை அத்தை எங்களுக்கு கல்யாண பெருசா கொடுத்துருக்காங்க. கார் எப்படி இருக்கு? கார் நல்லா தான்ப்பா இருக்கு. அப்பா, நாம எல்லாரும் ஒண்ணா புறப்பட்டு கோயிலுக்கு போய் காருக்கு பூஜை போட்டு வந்துரும். வாங்க. நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் வரல. அப்பா 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 நில்லுங்க. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அருணா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, கூட்டிட்டு கிளம்பு. ஏன்பா, எனக்கு கார் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? எந்த அப்பாவுக்கு தாண்டா புள்ள கார் வாங்கினதுல சந்தோஷம் இருக்காது? உனக்கு கார் வந்ததில் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அந்த கார் வந்த விதம் தான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்பா, நான் அவங்க வீட்டு மாப்பிள்ளப்பா. அந்த முறையில் தான் அவங்க எனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? காரணமே இல்லாமல் நமக்கு எங்கெல்லாம் சலுகைகள் அதிகமாக கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா. என்ன சொல்ல வரீங்க? டே பிரேம், 3 வருஷத்துக்கு முன்னால் உன்னோட உழைப்பில் ஒரு பைக் வாங்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினியே, நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நாம தான் ஒரு ஓட்ட சைக்கிளை வச்சுட்டு இத்தனை வருஷமாக காலம் தள்ளிட்டோம். நம்ம பையனாவது சொந்த உழைப்பில் ஒரு பைக் வாங்கிட்டானேன்னு எவ்வளோ பெருமைப்பட்டேன் தெரியுமா? அந்த பெருமையோ சந்தோஷமோ இப்போ இல்லைடா. ஏன்பா? இப்போ நீயே இல்லை. உங்க மாமியார் கார் வாங்கி தரட்டும், வீடு வாங்கி தரட்டும், எது வேணாலும் செய்யட்டும். ஆனா எந்த கட்டத்திலையும் ஒண்ணு மட்டும் இழந்துடாதப்ப. காருக்கு ஒரு விலை வரும்போது, வீட்டுக்கு ஒரு விலை வரும்போது உனக்கு ஒரு விலை வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குடா. அப்பா, உங்களுக்கு பிடிக்கலன்னா வாங்கின காரை நான் திரும்ப எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. வேண்டாம்ப்பா, திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. அப்படி செஞ்சாலும் அவங்க மனசு சங்கடப்படும். ஆனா எந்த காலகட்டத்திலையும் ஒன்ன நீ தொலைக்காம பார்த்துக்க. என்னங்க, என்னாச்சு? அவர் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு நல்லா தெரியும். நீங்க வண்டி எடுங்க, நாம போலாம். ஐயோ, என்னங்க கோயில் பூட்டி இருக்கு? காருக்கு பூஜை போடலாம் ஆசை ஆசையா வந்தோம். உங்க அப்பா மட்டும் பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தாருன்னு இந்நேரம் காருக்கு பூஜை போட்டுக்கலாம். இப்ப என்ன ஆயிப்போச்சு? இன்னைக்கு இல்ல நாளைக்கு காருக்கு பூஜை போட்டுக்கலாம். சாமியை கும்பிட்டுக்க. இந்த கார் சாவி. எங்க மம்மி வாங்கி கொடுத்த காரை உங்க அப்பா ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்களே, இதுதான் உங்க அப்பா சொல்லி கொடுத்த போதனையா? அம்மாடி, எல்லாத்துக்கும் அப்பா எழுத்துட்டு இருக்காத. இப்ப என்ன, கார் நான் தானே ஓட்டணும். சாவி கொடுமா, நானே ஓட்டுறேன். ஏறுமா போலாம். நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை, நல்ல கார், எல்லாமே வந்தாச்சு. யாருக்கு? உங்களுக்கு தான். நீ நல்ல மனைவியா இல்லையான்னு நான் இல்ல முடிவு பண்ணணும். நீயா சொன்ன எப்படி? போன பிறவியில நீங்க ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. இல்லன்னா இப்படி ஒரு அழகான மனைவியை நீங்க அடைஞ்சிருப்பீங்களா? அண்ணா, இந்த பிராந்தி இருக்குல்ல, பிராந்தி, அதை குடிச்சவன் தான் ஆடணும்.
பிராந்தி பாட்டில் ஆடக்கூடாது. உன்னை நீயே புகழ்ந்துக்காத. ஹலோ, நீ அழகுதான், நான் ஒத்துக்கிறேம்மா. நான் ஒத்துக்காம வேற யார் ஒத்துக்க போறா? அதான் சொல்லிட்டேன்ல. உங்க அப்பா குணம் உங்களுக்கு அப்படியே இருக்கு. என்ன குணம்? ஆமா, குறைய மட்டும் பாக்குறது. இங்க பார், நானும் நீயும் பேசிட்டு வரும்போது இப்ப எதுக்கு எங்க அப்பா இருக்கிற? பிள்ளைக்கு முதலா கார் வந்திருக்கே, மகன் கூடவும் மருமகள் கூடவும் சந்தோஷமா கோயில் போயிட்டு வரோம்னு நினைச்சாரா? அவர் என்ன நினைச்சாரோ, கோயில் கூட பூட்டி இருக்கு. காரை பார்த்ததும் அவர் முகத்துல சந்தோஷமே இல்லைங்க. அது என்னமோ தெரியல, பிள்ளைங்களோட முன்னேற்றம் சில தாய் தகப்பனை உறுத்துதுங்க. பிள்ளைங்க அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிற மென்டாலிட்டிங்க அவங்களுக்கு. அருணா, பெரியவங்களை பத்தி அப்படிலாம் பேசாத. இந்த இளமை நமக்கு நிரந்தரம் இல்லை. நமக்கும் நாளைக்கு ஒரு நாள் வயசாகும். இப்ப பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்தாங்கன்னா பெத்தவங்க எல்லாம் எவ்வளவு பதறி போயிடுவாங்க தெரியுமா? பெத்தவங்க பாசத்துல குறை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பாவம். அந்த பாவத்தை தயவு செஞ்சு நீ செய்யாத. வணக்கம் மேடம். வாங்க, உட்காருங்க. எப்போ ரிலீஸ் ஆனீங்க? நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க மேடம். நான் இப்போ பழைய சிட்டி பாபா வரல. இப்போ என் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்க ஆசைப்பட்டு வந்திருக்கேன். இத்தனை நாள் என் குழந்தைய வச்சு காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தீபிகாவை நான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். என் குழந்தைக்காக நான் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறேன். கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் சந்தோஷப்பட முடியலையே. நீங்க முதல்ல உங்க குழந்தை பாருங்க, அப்புறம் பேசலாம். ஐயா, என்ன மேடம்? தீபிகாவை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. ஏன் மேடம், என் தீபிகாவை வச்சு என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? ஒரு காலத்தில் நான் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், உண்மைதான். ஆனால் இப்போ நான் ஜெயிலுக்கு போனதுக்கு எந்த காரணமும் இல்லை மேடம். பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். டாடி, தீபிகா, தீபிகா, உங்க அப்பா வந்துட்டா. இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா, எங்கேயும் போக மாட்டேன். நீ இப்படிதான் சொல்வ, மறுபடியும் எங்கேயாவது போயிடுவ, அப்புறம் என்ன பார்க்கவே வரமாட்டேன். இல்லடா கண்ணா, இல்ல. இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்ன? ஆயா, இங்க வாங்க. தீபிகாவை கூட்டிட்டு போங்க. பாய் டாடி. சித்தி பாபு, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. ஏன் மேடம் அதுக்குள்ள கூட்டிட்டு போக சொன்னீங்க? இனிமே என் தீபிகாவை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அவ நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்கு சித்தி பாபு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீபிகாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. டாக்டரை வர வச்சு பார்த்தோம். அவளுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாரு. மேடம், டாக்டரை மீட் பண்ணீங்கன்னா நீங்க முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தீபிகாவுக்கு உடனடியா ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணுமா. அதுக்கு 2 லட்சம் ரூபா செலவாகும்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. அந்த அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லை. எப்படியாவது ஒரு உயிரை காப்பாத்தி ஆகணுமேன்னு பரிதவிச்சு போயிருந்தோம். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. நான் ஜெயில இருந்து உயிரோட திரும்பி வந்தது என் குழந்தைக்காக தான் மேடம். ஆனா இப்ப என் குழந்தையோட உயிரே கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றீங்களே. கவலைப்பட இது நேரம் இல்லை சிட்டி பாபு. சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ற வழியை பாருங்க. அப்பதான் உங்க குழந்தைய காப்பாற்ற முடியும். லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் மரணம் அவளை நெருங்கிக்கிட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நெருங்கி விட மாட்டேன் மேடம், நெருங்கி விட மாட்டேன். என் மனைவி எனக்காக விட்டுட்டு போன பொக்கிஷத்தை நான் இழக்க தயாரா இல்லை. எப்படி அது கூடிய சீக்கிரத்துல நான் பணத்தோட வர மேடம். அது வரைக்கும் தீபிகாவை நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றி மேடம். போயிட்டு வாங்க.
என்ன ஜெயந்தி, இந்த வேலையெல்லாம் நீயா செய்யறது? பாரு. இல்லைங்க, உங்க போட்டோல தூசியும் ஒட்டடியும் படிஞ்சிருந்துச்சு, அதான் துடைக்கலான்னு. அதுக்கு எப்படியா செய்யறது? நம்ம வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க, சொன்னா செஞ்சுட்டு போறாங்க. உங்க போட்டோ மேல கூட கரை படியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதான் பார்த்ததும் துடைக்கணும்னு தோணுச்சு. சரி சரி வா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். வேண்டாங்க, இதுக்கெல்லாம் போய் டாக்டரா? ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கட்டி எடுத்து வச்சு மஞ்சள் பொடி போட்டா எல்லாம் சரியாயிடும். ம் வா. குட் மார்னிங் சார். மார்னிங். நந்தினி, கமான். நந்தினி, உள்ளவா, இது ஓ ஆபீஸ். இத பார், இனிமே உன்னோட ரூம் இதுதான். இந்த சேர்ல தான் நீ உட்கார். இல்லப்பா, இந்த சேர்ல உட்கார்ற தகுதி எனக்கு இல்ல. நந்தினி, 40 வருஷமா இந்த சேர்ல நான் உட்கார்ந்து நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு. இனிமே நான் சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் மனசு நிம்மதியும் சந்தோஷம் தான். அதான் நீ வந்துட்டிய, எனக்கு என்ன கவலை இருக்கு? கமான் ப்ளீஸ் சிட் டவுன். டைம் நல்லா இருக்கு, போய் உட்காருமா. கமான் கமான் கமான், கோ சிட் டவுன். That's good. இவ்ளோ பெரிய சுமைய என்னால தாங்க முடியுமாப்பா? நிச்சயமா முடியுமா. அதுக்கான வைராக்கியமும் திறமையும் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எழுந்துருமா, நல்லா இருமா. அப்பா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நந்தினி உங்களுக்கு நன்றி கடன் பட்டவளா இருப்பாப்பா. என் கால்ல எதுக்குமா நீ விழணும்? அதான் விழுந்தவளை தூக்கி இமயத்து மேல வச்சிருக்கீங்களேப்பா. இவ்ளோ பெரிய கம்பெனியோட பொறுப்பை என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கீங்களே. நந்தினி, இன்னும் எவ்வளவு பெரிய பெரிய பதவியெல்லாம் உன்னை தேடி வரப்போகுது. நீ பழைய நந்தினி இல்ல, 1000 பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி நீ. அதுக்காக நீ சரியா நடந்துக்க. நீ வாழ்க்கையில ரொம்ப எளிமையா இருந்தவதான் எனக்கு தெரியும். ஆனா அந்த எளிமை உன் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். இப்ப வெளியே கனிவு கண்டிப்பு கொஞ்சம் சர்வாதிகாரம் கூட இருக்கணும். ஏன்னா உன் பதவி அப்பேற்பட்டதுமா. சரிப்பா, இன்னும் 1 மாசத்துக்குள்ள இந்த கம்பெனிய என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறேன். உன்னால முடியுமா, தைரியமா செய். என் மகளைத்தான் இந்த சேர்ல உட்காத்தி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான பாக்கியம் அவளுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆனா நீ என்னோட மகமா, யூ ஆர் மை டாட்டர். மனப்பூர்வமா இந்த கம்பெனியோட நிர்வாக பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். நீ வாழ்க்கையில உயர உயர உன்னை தண்டிச்சவங்க எல்லாம் கண்டிப்பா கீழே இறங்கியே தீரணுமா. அதுக்கான அஸ்திரங்கள்லாம் உன் கையில இப்ப கிடைச்சிருக்கு. இது உன்னோட சாம்ராஜ்யம். நீ பூந்து விளையாடுமா. கமான் சிட் டவுன் நந்தினி. யா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா.